இந்த வீடியோ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஒரு டேங்க் நடுவுல ஒரு கிளாஸ் வால் வைக்கிறாங்க. ஒரு சைடுல பைக் ஃபிஷ், இன்னொரு சைடுல நெறைய ஸ்மால் ஃபிஷஸ். அந்த பைக் ஃபிஷ் இத பார்த்த உடனே ஃபுல் ஸ்பீட்ல அட்டாக் பண்ணுது. டங்குன்னு கிளாஸ்ல மோதியே காயமடையுது. மீண்டும் ட்ரை பண்ணுது. மீண்டும் ஃபெயில் ஆகுது. அகைன் அண்ட் அகைன் சேம் ரிசல்ட் தான். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அது பாடி மட்டும் இல்ல, அதோட கான்ஃபிடன்ஸும் ஃபுல்லா பிரேக் ஆயிருச்சு. இப்ப அது ஓரமா போய் ட்ரை பண்றதே நிப்பாட்டிருச்சு. அப்புறம் சயின்டிஸ்ட் அந்த கிளாஸ் வால ரிமூவ் பண்றாங்க. இப்ப எந்த தடையுமே இல்ல. அந்த ஸ்மால் ஃபிஷஸ் அதுக்கு முன்னாடியே தைரியமா ஸ்விம் பண்ண ஆரம்பிக்குது. இந்த டைம் அந்த பைக் ஃபிஷ் ட்ரை கூட பண்ணல. அது பசியா தான் இருக்கு. பட் அட்டாக் பண்ணல. ஏன்னா அதுக்கு முன்னாடி இப்ப மீன்கள் இல்ல, அதோட மைண்ட்ல இன்னும் அந்த இன்விசிபிள் வால் தான் இருக்கு. சில நாட்களில் கண் முன்னாடி நிறைய மீன்கள் இருந்தாலும் அது பசியாலே இறந்து போகுது. சைக்காலஜில இத லேர்னட் ஹெல்ப்லெஸ்னஸ் சொல்லுவாங்க. நம்ம லைஃப்லயுமே இதே தானே. ஒரு 2-3 தடவை ஃபெயில் ஆயிட்டா நம்மளால முடியவே முடியாதுன்னு ஃபிக்ஸ் ஆயிரும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க பயப்படுற அந்த இன்விசிபிள் வால் இப்ப இல்லாம கூட இருக்கலாம். ஜஸ்ட் ஒன் மோர் ட்ரை பண்ணுங்க. எனக்காக இல்ல, உங்களுக்காக. யாருக்கு தெரியும், இந்த டைம் உங்க லைஃப்ல பிக்கஸ்ட் பிரேக் த்ரூ கூட இருக்கலாம்ல. இந்த வீடியோ உங்க கூட கனெக்ட் ஆச்சுன்னா ஐ வில் நாட் கிவ் அப்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும்.